ஆக்டர் மற்றும் ரேசருமான அஜித்குமாருடைய அம்மா அவர்கள் இன்னைக்கு வயது முக காரணமாக இறந்துட்டாங்க. இந்த செய்தி எல்லாரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ஆக்டர் அஜித்குமார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் அவங்களுடைய அம்மா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரியும் சிஎம் தளபதி விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஆக்டர் மற்றும் ரேசருமான அஜித்குமாருடைய அம்மா அவர்கள் தான் மோகினி. மோஸ்டா செகண்ட் பார்ன் சைல்டு எல்லாருக்குமே அவங்களுடைய அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அஜித்குமார் அவர்களுக்கு அவங்க அம்மா தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க அம்மாவோட பேர்ல ஒரு சேரிட்டியா ஓபன் பண்ணியிருந்தாரு. அந்த சேரிட்டியோட பேரு மோகினி மணி ஃபவுண்டேஷன். ஸோ இந்த நிலையில சிஎம் தளபதி விஜய் அவர்கள் அஜித் அவர்களுக்கு ஆறுதலாகவும் அவங்களுடைய அம்மா அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, அருமை நண்பர் திரு அஜித்குமார் அவர்களின் தாயார் திருமதி மோகினி அம்மையார் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திக்கிறேன். வாழ்வில் அனைத்து நிலைகளிலும் அரணாக இருந்து அரவணைத்த தாயாரை இழந்து வாடும் நண்பர் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவரோட இரங்கலை ட்வீட் மூலமா தெரிவிச்சிருந்தாரு தளபதி விஜய் அவர்கள். அதே மாதிரி அஜித்குமாரோடைய அப்பாவான பி சுப்பிரமணியம் அவர்கள், அதாவது PS மணி அவர்கள் மார்ச் 24, 2023 அன்னைக்கு உடல்நலக்குறைவால காலமானாரு. ஸோ அன்னைக்குமே தளபதி விஜய் அவர்கள் நேர்ல போயிட்டு அஜித் அவர்களை பார்த்து அவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி அஜித் அவர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். என்னதான் அவங்களுக்குள்ள ஒரு ஃபேன் ஃபைட்ஸ் இருந்தாலுமே அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அவங்க ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒன்று நடிச்ச ராஜாவின் பார்வையிலே 1995 வந்த படத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள் அஜித்குமார் அவரோட சந்தோஷம் துக்கம்னு எல்லாம் பேசலையுமே அவர் கூட இருந்திருக்காரு. ஸோ இன்னைக்குமே தளபதி விஜய் அவர்கள் அஜித்குமார் அவரோட நேரில் போய் பார்த்து அவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பாரு. நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஜித்குமாருக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தான கடவுள் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி வீட்டாக்கி சார்பாக எங்களோட ஆழ்ந்த இரங்கலை அஜித்குமாரோட அம்மாவுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கி சேனல்